ஏன்னா பாக்கெட் வச்சு ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு ஓட்ஸ் வச்சு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், இது டே 7 ஆஃப் போஸ்டிங் வீடியோஸ் இன் இன்ஸ்டாகிராம், யூடியூப். இது வந்து நீங்கள் போஸ்ட் ஒர்க் அவுட் ஆர் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு எடுக்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட்னா 1 ஹவருக்கு முன்னாடி எடுக்கலாம். போஸ்ட் ஒர்க் அவுட்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து நீங்கள் எடுக்கலாம். நம்ம இருக்கும் கலோரிஸும் அதை நான் ஆட் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்க எவ்வளோ கலோரிஸ் இருக்குன்ட்டு. நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் அளவையும் நான் ஆட் பண்ணுறேன். என்னோட இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். வலிமையாக இருங்க. ஜிம்முக்கு போகிறவங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, வாங்க சமைக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முந்திரி, ஒரு பனானா, ஹனி, அது 50 கிராம் ஆஃப் ஓட்ஸு, 150 ml இல்லை 200 ml மில்க் பாக்கெட்டு. நான் யூஸ் பண்ணுற ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சஃபலோட ரோல்டு ஓட்ஸ் தான். மில்க் ஓட்ஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 5 கேஷ்யூஸு, அதுக்கப்புறம் பனானா, ஸ்மாஷ் பண்ண பனானா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் டேஸ்ட்டுக்கு நான் ஒரு ஸ்மால் டீஸ்பூன் நான் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 3 to 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்திங்கன்னா தரமான ஓட்ஸ் ரெடி கைஸ். ஓட்ஸ் பங்கமாக ரெடி ஆகிட்டான். சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான். டேஸ்ட் நல்லா இருக்கு. பனானா போட்டுக்கிறது, முந்திரி போட்டுக்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே.